ஆதியாகமம் 3:24 ஒரு விசித்திரமான குறிப்பு இருக்கிறது. தேவன் மனுஷனை துரத்திவிட்டு ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வைத்தார். ஏன் கிழக்கு? வேதாகமத்தின் திசையியலில் இதற்கு ஒரு மிகப்பெரிய ஆழமான ரகசியம் உண்டு. கவனியுங்கள், பிற்காலத்தில் தேவன் மோசைக்கு கொடுத்த ஆசாரிப்பு கூடாரத்தின் வாசலும் சாலோமன் கட்டிய தேவாலயத்தின் வாசலும் சரியாக கிழக்கு பார்த்தே அமைக்கப்பட்டன. ஏன் தெரியுமா? மனிதன் ஏதேனில் இருந்து கிழக்கு வழியாகத்தான் வெளியேற்றப்பட்டான். எனவே அவன் மீண்டும் தேவனை தேடி வர வேண்டும் என்றால் அதே கிழக்கு வாசல் வழியாகத்தான் உள்ளே நுழைய வேண்டும். தேவாலயம் என்பது இழந்த ஏதேனுக்குள் மீண்டும் நுழையும் ஒரு அடையாள பயணம். எசேக்கியேல் 43:2 சொல்கிறது, இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கிழக்கு திசையிலிருந்து வந்தது என்று. வேதாகமத்தில் கிழக்கு என்பது இழந்த மகிமையின் திசை. மனிதன் முதுகை காட்டி ஓடிய அதே திசையில் நீதியின் சூரியன் உதிக்க வேண்டியிருந்தது. ஏதேனில் அடைக்கப்பட்ட அந்த கிழக்கு வாசல் கல்வாரி சிலுவையில் திறக்கப்பட்ட வாசலாக மாறியது. நீங்கள் இன்று எந்த திசையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? உலகத்தின் திசையா அல்லது தேவன் காட்டும் திசையா? இழந்த அந்த கிழக்கு வாசலே நம்மை மீண்டும் பிதாவின் சமூகத்திற்கு அழைத்து செல்லும் ஒரே வழி.